ஓம் மகா கணபதியை நமக. அன்பும் சிவமும் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இப்போ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சந்திர திசை நடக்கும்போது என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சந்திர திசை பற்றி பார்க்கும்போது நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சந்திர பகவான். ஜாதக ரீதியா ஒருவருக்கு சந்திர தசா புக்தி நடைபெறும் காலத்தில் பல்வேறு விதமான பலன்கள் சந்திர பகவான் தருகிறார். ஒருவருக்கு சந்திர திசையானது சுமார் 10 வருடம் நடக்கும். அதில் தண்ணீர் சார்ந்த நோய்கள் மற்றும் பயணங்கள் மற்றும் சுவை உணவுகள், கற்பனை திறன், தெய்வீக பணி போன்றவைகளுக்கு காரகனாக சந்திர பகவான் திகழ்கிறார். பொதுவாக ஒருவர் ஜாதகத்துல சந்திரன் பலம் பெற்றிருந்தால் நல்ல மன வலிமை, தைரியம், துணிவு உண்டாகும். சந்திர பகவானின் திசையானது சில லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் பலனை அதிகம் தரும். குறிப்பா பார்க்கணும்னா சந்திரனுக்கு நட்பு கிரகம் யாரு என வர்ணிக்கப்படும் போது செவ்வாய். இந்த செவ்வாய் மேஷத்துல பிறந்தவர்களுக்கு 4ஆம் அதிபதி என்பதால் நல்ல அனுகூலத்தை உண்டாக்குகிறார். ரிஷபத்துல பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி என்பதனால சந்திரன் அமையும் இடத்தை பொறுத்து சாதகமான பலனை உண்டாக்குவார். மிதுனத்திற்கு செவ்வாய் 2ஆம் அதிபதி என்பதனால் ஓரளவுக்கு சாதகமான பலன் தருவார். கடக லக்னத்திற்கு பார்த்தோம்னா சந்திரன் லக்னாதிபதி என்பதனால ஓரளவுக்கு சாதகமான பலன் தந்துட்டு, கடகத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் இருக்கிறதுனால சந்திர திசை மிகவும் சாதகமான நல்ல பலன்களையே கொடுக்கும். அடுத்தது சிம்ம லக்னத்துல சந்திரன் 12ஆம் அதிபதி என்பதனால அவர் லக்னாதிபதிக்கு சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் ஓரளவுக்கு நற்பலன்களை சந்திர திசையில கிடைக்கும், அமையும் என்பதை சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு லாபாதிபதி சந்திரன் என்பதால் இந்த சந்திர தசையானது சில சாதகமான பலன்களையே தருவார். துலா லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சந்திர பகவானால் சந்திர திசை நடைபெறும் பொழுது தொழில் ரீதியாக அனுகூலமான பலன்களையே உண்டாக்குவார். விருச்சிக லக்னத்தில் சந்திரனானவர் பாதகாதிபதி என்பதனால் அனுகூலமான பலன்களை தரமாட்டார், எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி சந்திரன் என்பதனால் அவருக்கு சாதகமான சுவர்கள் அமைய பெற்றால் மட்டுமே நற்பலன்களை கொடுப்பார். மகர லக்னத்திற்கு சந்திரன் 7ஆம் அதிபதி என்பதனால ஏற்றத்தாழ்வுகளை தான் உண்டாக்குவார். மகர லக்னத்திற்கு சந்திரன் 7ஆம் அதிபதி என்பதனால ஏற்றத்தாழ்வுகளே உண்டாக்குவார். கும்ப லக்னத்திற்கு சந்திரன் 6ஆம் அதிபதி என்பதனால சந்திர தசை நடைபெறும் பொழுது மறைமுக எதிர்ப்புகளையே ஏற்படுத்துவார். அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்திற்கு சந்திரன் 5ஆம் அதிபதி என்பதனால சந்திர திசை நடைபெறும் காலத்தில் மிகவும்
மிகவும் சாதகமான நல்ல பலன்களை வந்து கொடுத்து விடுவார். அதுல பார்த்தோம்னாக்கா சந்திரன் என்பவர் வந்து மாத்திருக்காரகன். இந்த மாத்திருக்காரகன்றதுனால சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகத்தில், அதாவது நட்சத்திர ஜோதி ரோகிணியில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும், 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அம்மாவின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவராக அந்த ஜாதகர் இருப்பார்கள். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 4ஆம் இடம் நள்ளிரவு நேரத்தை குறிப்பதால் சந்திரன் அந்த இடத்தில் வந்து திக்பலம் வந்து பெறுகிறார், திக்பலம் வந்து அடைகிறார். ஆகையினால சந்திர தசையின் போது ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதன் காரகம் அப்படின்ற பலன்களை வச்சு பெறுகிறது என்பதை இப்பதிவில் நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இந்த பதிவினை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.